ஹாய், ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பத்தின ஒரு சின்ன டிஸ்கஷன் வித் வெயிட் லாஸ் வீட்ல இருந்தே பண்றதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெயிட் லாஸ், இந்த வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது தான் இந்த வெயிட் லாஸ். இதை சாப்பிடுங்க, இது சாப்பிட்டீங்கன்னா 2 கிலோ ஒரே நாள்ல குறைச்சிடுவீங்க, இதை குடிங்க, இதை குடிச்சீங்கன்னா 10 நாள்ல 10 கிலோ வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அது நான் பொய்ன்னு சொல்ல வரல, ஒரு நிரந்தரமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 மாசம் நீங்க சாப்பிடுவீங்க, நல்லா வெயிட் லாஸ் ஆகும். திருப்பி அதுக்கடுத்து நீங்க ஒரு 2 மாசம் 3 மாசம் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா குறையாது வெயிட். சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்ப என்ன ஆவீங்க, உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆவீங்க. ஸோ அப்ப நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நேச்சுரல் வேலை நீங்க வெயிட் லாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால கண்டிப்பா ஃபிட்டா இருக்க முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளில சாப்பிடுற, அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்திலேயே நம்ம சாப்பிட்டு குண்டாயிடுறது கிடையாது. நிறைய பேர் அதையுமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. இத்தனை நாள் நம்ம தவறா நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற உதாரணம் தான் நம்ம உடம்பு ஃபேட்டா இருக்கிறது. ஸோ அதை முதல்ல அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உண்மையா நீங்க உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கோலை வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரமா இன்னைக்கு என்ன நாளை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாள்ல இருந்து இன்னொரு 10 நாளுக்குள்ள நம்ம ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும். அந்த மாரி நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு நோட் நீங்களே போட்டுட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றவங்க இருப்பாங்க. இன்னொரு சில பேர் பாத்தீங்கன்னா புதுசா எக்ஸசைஸ் இதுக்கப்புறம் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வார்ம் அப் எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா வார்ம் அப் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ வார்ம் அப் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் வராம தூக்கமும் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஸோ மெடிடேஷன் நீங்க கம்பல்சரி நீங்க ஒரு அட்லீஸ்ட் கோ ஃபார் 15 மினிட்ஸ் நீங்க ரெகுலரா நீங்க பண்ணியே ஆகும். இது கட்டாயம். பட் ஆனா இது யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லியும் உண்டான அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாம நீங்களும் ஒரு ரிஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எந்த ஒரு வேலையுமே ஆக்டிவா பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே விட மாட்டீங்க. இது பண்ணா மட்டும்தான் உடம்பு குறையும், அது பண்ணா மட்டும்தான் உடம்பு குறையும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ உங்களுக்கு வர எக்ஸசைஸை வச்சு அதை நீங்க டஃபா பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா உடம்பு குறையும். ஸ்குவாட்ஸ் ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும், சூப்பரா சப்போர்ட் பண்ணும். என்ன கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங் பண்றதா இருந்தா கொஞ்சம் நீ பெயின் வரும். அதுக்கப்புறம் நீங்க பண்ண மசில் ஸ்ட்ரென்த் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். நீங்க சில பேர் தப்பா பண்ணுவீங்க. என்னன்னா இப்படி உட்காந்துட்டு லாக் பண்ணி விடுவீங்க முட்டியை. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீ இன்ஜுரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பார்த்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் உண்மையாவே ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ செஸ்ட் ஃபேட் சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க புஷ்அப்ஸ் பண்ணலாம். அப்படி புஷ்அப்ஸ் நீங்க பண்றதா இருந்தா டெய்லியுமே பண்ண வேணாம். ஏன்னா டெய்லியுமே பண்ணா கொஞ்சம் பெயின் அதிகமா வரும். ஸோ அதனால ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜம்பிங் ஜாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ். என்னன்னா நின்ன இடத்துல இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜம்பிங் ஜாக்ஸ் அது கூட நீங்க நல்லாவே எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரா சப்போர்ட் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. அது மட்டும் இல்லாம ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபி சில பேருக்குலாம் அதிகமா இருக்கும்ல, அதை மெயின்டைன் பண்றதுக்கு கூட ஜம்பிங் ஜாக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாக்கிங் போறீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் போங்க, அதுக்கு மேல வேணாம். ஆனா ஒரு பிரிஸ்க் வாக்கா இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோவா நடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா. சில பேர் வாக்கிங் போக பிடிக்கல அப்படின்னா ஜாக்கிங் கூட போகலாம். எக்ஸசைஸ் எப்ப பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருக்காங்க. காலையில ஒரு 7 மணி, ஏன்னா ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு நல்லா நிறையவே கிடைக்கும். ஸோ அதனால மார்னிங் நீங்க பண்றது ரொம்பவே நல்லது. சப்போஸ் சில பேர்லாம் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்துல நீங்க ஈவினிங் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஈவினிங் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க, நல்லா தூக்கம் வரும். ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். காலையில பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம செரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சில பேர் என்ன தவறான விஷயம் நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் காலைல ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்பு குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மதியானம் நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, அப்ப நல்லா பசிக்கும். அப்படி நல்லா பசிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, மதியானம் லஞ்சை அளவுக்கு மீறி நீங்க சாப்பிடுறீங்க. ஸோ அப்படி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃபேட்லாம் அங்கேயும் போய் அக்யூமுலேட் ஆயிடும். அப்ப இன்னும் நீங்க ஃபேட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கே தவிர உடம்பு குறையறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். மத்தியானம் லஞ்ச் பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக் எடுத்துக்கலாம். எக் 2 ஹோல் எக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வெஜிடேரியனா இருந்தா கீரை எடுத்துக்கலாம், நான்வெஜ்னா ஃபிஷ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அந்த மாதிரி கேட்பீங்க. 11 மணிக்கு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்ன்றதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடலாம்.
ஸ்நாக்ஸ்ல வந்து சில பேருக்கு பழமா சாப்பிட பிடிக்காது அப்படின்னா ஜூஸா கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுக்க தான் உங்கள் உடம்புல வந்து அதிகமாக கொழுப்பு வந்து உருவாகுது. ஸோ சுகரை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை சாப்பிடலாமான்னு மட்டும் கேட்காதீங்க, அதுவுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கேட்டால் ஆயில் ஊற்றாம சப்பாத்தி சாப்பிட்றது நல்லது. ஸோ வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு நைட்டு கொஞ்சம் நல்லா பசி எடுத்துனா சாப்பிடுங்க. பட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு போயிடுங்க. சில இடத்துல ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடுவோம், அந்த ஸ்நாக்ஸே வந்து ஒரு ஹெல்த்தியான வேலை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கிரவுண்ட் நட் கேக் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது உடம்புக்கு நல்லதும் கூட, அயன் சத்து அதில் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஃபி டீ வந்து நீங்கள் சாப்பிடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. பட் கிரீன் டீ லெமன் டீ எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா நீங்கள் பிளாக் காஃபி கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா போர் அடிக்குது அப்படின்லாம் ஒரு சில பேர் ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை தவிர்த்துவங்க. பசிச்சா நல்லா சாப்பிடுங்க, பசிக்கலன்னா சாப்பிடாதீங்க. அப்பதான் நீங்கள் சாப்பிட்றது வந்து செரிக்கும். இப்ப நான் வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து டிமோட்டிவேட் தான் பண்ணிருக்காங்க. நீலாம் எப்ப உடம்பு குறைக்க போற அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டி தான் சில பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் வந்து அதிகம். ஃபேமிலியில கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து காதுல போட்டுக்காதீங்க. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும். நம்ம என்னைக்கு நம்ம இறங்கி நம்ம விஷயத்துக்கு நம்ம வேலை செய்யறோமோ அப்பதான் வந்து அதுக்கான சக்சஸ் வந்து உங்களுக்கு கையில கிடைக்கும். ஸோ மற்றவங்க இது பண்றாங்க, மற்றவங்க இது மாதிரி சொல்றாங்க, மற்றவங்க இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டோ இல்லை பேசிக்கிட்டோ புலம்பிக்கிட்டோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதே இடத்துலயே தான் நிற்பீங்க. ஸோ நீங்க அதை தாண்டி நீங்க போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தெல்லாம் டோட்டலா இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருங்க. இதுதான் பெஸ்ட். இப்ப நிறைய பேர் நம்மள வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவே நீங்க ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வெறி அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த கோவத்தையும் அந்த வெறியும் நீங்க பண்ற எக்ஸசைஸ்ல காட்டுங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க ஃபிட் ஆவீங்க. இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீச் நான் இப்ப பேசுறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பை பாய்.